வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டயட் அண்ட் அவர் சென்ஸ் ஆர்கன்ஸ், உளவியல் அடிப்படையில் எங்கனம் நாம் கடைபிடிக்க முடியும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், டயட்னு சொன்னால் உணவு வகையில் கட்டுப்பாடு, ஆரோக்கியத்திற்கு சிறப்பாக அளிக்கக்கூடிய வகையில் உணவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அது டயட்டு. அதாவது தேவையான அளவுக்கு மட்டும் உணவு அருந்துதல் சால சிறந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த டயட்ன்றது சாப்பிட்றதுக்கு சுவை அடிப்படையிலையும் நம்மளோட வயறு இன்ட்ரெஸ்டின் அடிப்படையிலையும் சொன்னோம். ஆனால் பாக்கி உள்ள 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, கண்ணுக்கு எது டயட்டு, காதில் கேட்டு இன்புறக்கூடிய செய்திகளுக்கு எது டயட்டு, அதுக்கப்புறம் நம்மளை பார்த்து மகிழறது இல்லாமல் பேசி மகிழறதுக்கு எதெல்லாம் நம்மளுக்கு டயட் அப்படின்னு சொன்னால், டயட் என்று சொன்னால் என்ன, கட்டுப்பாடு. ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அபரிமிதமாக சில விஷயங்களே நாம் we are bombarding the stimuli for our sense organs அப்படின்னு வைங்க. அதுலேருந்து தவிர்த்து அது போதுமான அளவுக்கு, தேவையான அளவுக்கு, எது ஏற்றுக்கொள்ளக்கூடியதோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம என்ன டயட்டில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாவற்றிற்கும் நன்மை பயக்கும். உணவு வகையில் டயட்னு சொன்னால் ரொம்ப காரம் சாப்பிடாம, ரொம்ப புளிப்பு சாப்பிடாம, சில சமயத்தில் வெறும் பழம், கிராஷ் டயட்னு பார்த்தோம் இல்லையா. அதுபோல் ஒரே ஒரு சுவை மட்டும் கொடுக்கக்கூடிய உணவுகளை மட்டுமே உண்டால், அதாவது அறுசுவை உணவு, சால்ட்டு, தட் இஸ் உப்பு, புளிப்பு, காரம், அப்புறம் கசப்பு, அதுக்கப்புறம் இனிப்பு, துவர்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னு வைங்க. அந்த கசப்பு வேறு துவர்ப்பு வேறுன்னு சொன்னால் இந்த 6 சுவையும் நம்மளோட உணவில் எப்படி இருக்கணும், எல்லாமே சரிவிகிதமாக இருக்கணும், எல்லா நாளும் இருக்கணும். சில நேரத்தில் 3 சுவை தான் நம்மளால் எடுக்க முடியுதுன்னா பாக்கி 3 சுவையை ஒன்றோடு ஒன்று கலந்து சாப்பிட்டுக்கணும். அதாவது இனிப்பு சாப்பிடும்போது கொஞ்சம் துளி அளவுக்கு கசப்பு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி துவர்ப்பு, ஒரு சுவையும் இல்லாமல் இருக்கிற துவர்ப்பு சாப்பிடும்போது ஒரு துளி அளவுக்கு என்ன பண்ணலாம், புளிப்பு, காரம் ரெண்டும் எடுக்கலாம். அதுபோல் இந்த அறுசுவை உணவில் நம்மளோட என்ன இருக்கணும், சாப்பிடக்கூடிய உணவு பேலன்ஸ்டாக இருக்கணும். அதுபோல் கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அதற்கு எப்பொழுதும் இனிமையாக வாழ்த்துக்கள், அதாவது டைம் பாஸ்க்கு மட்டுமே பார்த்துட்டு இருக்காம சில நேரத்தில் என்ன பண்ணணும், பாடங்களை படிப்பதற்கு ஏற்பதாகவும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். சென்ற பதிவில் பார்த்தோம், அதாவது பள்ளிக்கூடம் போகிற பசங்களுக்கு, வகுப்பறையில் இருக்கிற பசங்களுக்கு எது தேவையானதோ அதை மட்டும் நிச்சயமாக பார்த்துக்கணும். அதாவது அடலசன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், நிச்சயமாக பாடங்களை படிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என்ன பெரிய விஷயங்களில் என்ன பண்ண மனது செலுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த ஒரு நிமிஷத்துக்கு பார்க்குற ஷார்ட்ஸ் என்ன பண்ணும், நம்மளோட யோசிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை, அந்த திறனை குறைச்சிடும். யோசிக்கிற திறன் இல்லாட்டா நம்மளால் நல்லபடியாக படிக்க முடியாது, முதல்ல நல்லபடியாக பாடங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் இதுக்கு அடுத்தது இன்னொன்று, இதுக்கு அடுத்தது ஒன்று, எவ்ரி 1 minute ஆர் 1.5 minutes, 60 செகண்டு இல்லை 90 செகண்டு, அதாவது 1 நிமிஷம் ஒரு 1.5 நிமிஷத்துக்கு மாற்றி வேறு விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருந்தோமான எதில் நம்மளுக்கு டீப் திங்கிங் இருக்கும். தொடர்ந்து ஒரே விஷயத்தை பற்றி ரொம்ப நேரம் யோசித்துக்கிட்டு இருந்தால் தான் அதற்கு தேவையான சில புரிதலும் கிடைக்கும், அங்கே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், புரிதலும் கிடைக்கும், அதற்கு ஒரு முடிவும் கிடைக்கும். அப்போ புரிதல் கிடைக்கும் பொழுதே சில நேரத்தில் நம்மளால் அது இப்படி தான் அதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணுமா இருக்கும். ஆனால் புரிதலே கிடைக்காம போய்டும் ஒரே 1 நிமிஷம் மட்டும் பார்த்தா. அதனால தான் நம்ம என்ன செய்யணும், இன்னொரு இங்கே ஒரு சின்ன அப்டேட் சொல்லலாம். நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இப்போ லஞ்சு டின்னர் டேபிளில் இருக்கிறோம், வேகமாக நம்ம சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டோம்னு வைங்களேன். சாப்பிட்டுக்கிட்டும் பொழுதே வயிறு ரொம்ப நிரம்பிட்டுது அப்படின்ற எண்ணம் வரதை காட்டிலும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் என்ன ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு, ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் 10 மினிட்ஸ் கழிச்சு, அதாவது நம்ம சாப்பிட்டு முடிச்சு 20 நிமிஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு என்ன தோணும், அது 20 நிமிஷம் தாண்டிய பிறகு தான் நம்மளுக்கு வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, இன்னும் ஒரு 1/2 மணிக்கு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் 10 நிமிஷம் நடக்கணும், அதுக்குள்ளே உட்காந்து படுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துப்போம். ஏன்னு கேட்டால் வயிறு நிரம்பி விட்டது, சாப்பிட்ட உணவு முழு அளவுக்கு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரியறதுக்கு, அதாவது இட் கிவ்ஸ் அ சிக்னல். இது புரியறதுன்னு சொன்னால் புரியலையா, இதுக்கு முன்னாடி சாப்பிடும்போது நான் என்ன மக்கா அப்படிலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுமா, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறதை காட்டிலும் இது நம்ம புரிஞ்சுடுத்து வயர் ரொம்பிடுது, நிரம்பிட்டது அப்படின்ற அந்த சிக்னல் நம்மளுக்கு மூளைக்கு கிடச்சி அதை நம்ம பர்சீவ் பண்ணும்பொழுது பர்சீவ் பண்ணிட்டோம். அதுலேருந்து சிக்னல் இன்டெஸ்டின்லேருந்து சிக்னல் பிரெயினுக்கு போயிட்டு எஸ் த ஸ்டமக் இஸ் ஃபுல்
அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை செய்யறதுக்கு மினிமம் 18லேருந்து 22 நிமிடம் வரைக்கும் ஆகும். அதனோட இஃபெக்டை நம்மளுக்கு காட்டுறதுக்கு. சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போதே என்ன பண்ணோம், வேறு ரொம்ப நிரம்பிட்டது நம்மளுக்கு தெரியும் தான். ஆனால் நம்ம நிறுத்தாமல் மேலே சாப்பிட வேண்டாம். ஒரு 3/4 அளவுக்கு ஆன உடனே சாப்பிட்றத நிறுத்திட்டு பாக்கி இருக்கிற அந்த கால் பகுதிக்கு கொஞ்சம் போல் என்ன ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சோம்னா ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு, அந்த 20 மினிட்ஸ் கழிச்சு தண்ணி குடித்த உடனே தான் நம்மளுக்கு தெரியும் வயிறு நிரம்பிட்டது அப்படின்னு. அது எப்படி சாப்பிட்ற உணவுக்கு ஏற்புடைய விஷயமோ, அதை செரிமானத்துக்கு பயனுள்ளதான ஒரு செய்தியோ, அதுபோல் நம்மளுக்கு கண்ணால் பார்த்து மகிழ்வக்கூடிய செய்திகளுக்கும் மினிமம் 20 நிமிஷம் தொடர்ந்து பார்த்தா தான் நம்ம பார்த்ததோ நல்லா பார்த்துருக்குமே, சூப்பராக இருக்கே, நல்லா பிடிச்சிருக்கே நம்மளுக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அது மாதிரி 20 நிமிஷம் பார்த்த பிறகு அந்த ஒரு விஷுவல்லேருந்து போதுமான அளவுக்கு நம்மளுக்கு அதில் இருக்கிற செய்தியை கிராஸ் பண்ணிக்க முடியும். சில நேரத்தில் ரொம்ப சாமர்த்தியமாக இருந்தால் என்ன பார்த்தோமோ அது உடனே சொல்லக்கூட முடியும். தெர் ஆர் பீப்புள் என்ன பார்த்தோமோ அது உடனே ஒரு என்ன பண்ணுவாங்க, நோட்டில் எழுதுவாங்களா இருக்கும். இதெல்லாம் சாத்தியம்தான். ஆனால் அது எப்போ சாத்தியம்? 20 நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷுவலை பார்த்தா தான் அந்த விஷுவலில் என்ன செய்தி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு விஷுவலை பார்க்கணும்னு வைங்க, அந்த விஷுவல்லேருந்து நம்ம எதுவுமே நம்மளால் கிராஸ் பண்ணிக்க முடியாது. சும்மா பார்த்துப்போம், வில் பி ஹாப்பி வித் தட் கண்டென்ட், வில் பி என்ன சில சமயத்தில் ஒரு சின்ன குழந்தைங்களோட விளையாடுற மாதிரி இருக்குன்னு வைங்க, அந்த விளையாட்டை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோமே தவிர அதுலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, எந்த விதமான முக்கியமான செய்திகள் அப்படின்னு ஒரு த்ரெட்டு கூட அங்கே கிடைக்காதான் இருக்கும். அதனால் விஷுவல் டயட்டு அப்படின்னு சொன்னால் சிலதெல்லாம், அதாவது இந்த வாரத்தில் டுடே இட் இஸ் ஃப்ரைடே அப்படின்னா ஃப்ரைடே டு வெட்னஸ்டே வரைக்கும் விஷுவல் நிறைய பார்ப்போம். ஆனால் ஒன்று கூட ட்ரைவல் திங்ஸ் அபவுட் இல்லை. we need not see anything visuals any visuals related to tribal things. It is only related to religion. அதே மாதிரி விஷுவல் என்ன எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன், இட் இஸ் ரிலேட்டட் டு டிசைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு விஷயங்களை தொடர்ந்து பார்த்தோமான அதிலிருந்து நம்மளுக்கு என்ன போதுமான அளவுக்கு செய்திகளை சேகரித்துக்க முடியும். அதாவது நம்மளுக்கு தெரியும், இப்போ நம்ம சொன்னோம் பழைய ஸ்கூல் போகிற நாளில் இருக்கும்பொழுது அப் டு 12 இயர்ஸ்லேருந்து அந்த அடோலசன்ஸ் முடிகிற வரைக்கும், அடோலசன்ஸ் முடிஞ்சவரை கல்லூரி காலங்கள், அதுக்கப்புறம் எர்லி அடல்ட்ஹுட், அது மிடில் அடல்ட்ஹுட் தாண்டி மிடில் ஏஜ் வரும்பொழுது 45 இயர்ஸ், 25 to 45 அப்படின்னு ஒரு ஈஸியான நம்பருக்கு சொல்லி பார்த்தோம். இதில் எல்லாமே இது என்னது, கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், லெர்னிங் ஜோன், க்ரோத் ஜோன். இந்த லெர்னிங் ஜோனில் வரும்பொழுது அப்போவும் என்ன இருக்கும், விஷுவல் டயட் இருக்கணும். அதே மாதிரி க்ரோத் ஜோன் வரும்பொழுதும் விஷுவல் டயட்டும் இருக்கணும். ரெண்டுத்துக்கும் சேர்த்து என்ன கூடவே க்ரோத் ஜோன், லெர்னிங் ஜோன் இருக்கணும். லெர்னிங் என்ன சொன்னால் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸ்கூல் பசங்க படிக்கும் பொழுதும் அப்போ என்ன இருக்கும், அங்கே வந்து லெர்னிங் இருக்கும். லேர்னிங் ஜோன் இட் இஸ் பார்ட் ஆஃப் இட். ஒரு நாளில் நம்ம ஒரு 8 மணி நேரம் இருக்கிறோம், என்ன முழிச்சுக்கிட்டு இருக்கோம், இல்லை 12 மணி நேரம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு 2 மணி நேரம் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், ஒரு 4 மணி நேரம் என்ன ஃபியர் ஃப்ரீ ஜோன் இருக்கும், ஒரு 4 to 5 ஹவர்ஸ் போல் லெர்னிங் ஜோன் அண்ட் க்ரோத் ஜோன் இருக்கும். எல்லா நாளுமே இது உள்ளடங்கியது தான் இந்த 4 ஜோனும். அதே மாதிரி எல்லா வயது காலங்களிலும் இந்த 4 ஜோன் என்னது, கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், லெர்னிங் ஜோன் அண்ட் க்ரோத் ஜோன், இது எல்லா வயது காலத்திலும் இது உண்டு. ஆனால் இந்த எல்லா வயது காலத்திலையும் டயட்டும் உண்டு. டயட் என்ன சொன்னால் நம்ம என்ன ஒரு கட்டுப்பாடோடு விஷுவலை பார்த்து மகிழறது, ஒரு கட்டுப்பாடோட ஆடிட்டரி ஸ்டிமுலி, என்னது இசையோ வேறு சினிமா பாட்டோ எதாக இருந்தாலும் நல்ல செய்திகள், ஆன்மீக சொற்பொழிவு, இல்லாட்டி போனால் பாடங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லெக்சர்ஸு அதெல்லாம் கேட்டு மகிழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் கேட்டு மகிழ்வதற்கும் ஒரு டயட் உண்டு. அந்த டயட் என்ன, ஸ்கூல் பாடங்களை படிக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆடிட்டரி ஸ்டிமுலி இருக்கலாம். அதே மாதிரி என்ஜாய் பண்ணக்கூடியது அதுக்கு மட்டும் ஆடிட்டரி ஸ்டிமுலி இருக்கலாம். அதுபோல் நம்ம செக்ரிகேட் பண்ணிவிட்டு வாரத்தில் 4 நாளைக்கு இது போல், ஒரு 2-3 நாளைக்கு அது போல், அப்படி நம்ம பார்த்து கேட்டு மகிழ்ந்தமான நம்மளோட எக்ஸ்ப்ரெசிவ் பிஹேவியர் இருக்கே அது ரொம்ப அளவுக்கு ரிஃபைண்டாக ஆகும். எப்படி ஒரு டயட் இருந்தால் ஓவர் த பீரியட் 6 to 8 வீக்ஸில் கணிசமான அளவுக்கு நம்மளுக்கு முன்னேற்றம் தெரியுமோ நம்மளுடைய ஆரோக்கியத்தில், உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னால் அதுபோல் இது மன ஆரோக்கியத்துக்கும் சிறப்பான வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.